وسلم دائما أبدا على حبيبك خير அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பித்அத்தை பற்றிய ஒரு அழகான விளக்கம் கூறியதை சென்ற தொடரிலே பார்த்தோம். இந்த தொடரிலே அந்த விளக்கத்தை பார்த்து அந்த விளக்கத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களையும் பார்த்து கொள்ளலாம். முதலாவதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறிய கருத்து, முஹ்திசானி அஹதஸா ஃபில் இஸ்லாமி, இரண்டு பித்அத்தை உடையவர்கள் இந்த இஸ்லாத்திலே இருக்கின்றார்கள். பித்அத்வாதிகள் என்பதாக இன்று நாம் ஒருவரை பார்த்து ஒருவர் கூறிக்கொள்கிறோம். ஆனால் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இஸ்லாத்திலே இரண்டு பித்அத்வாதிகள் இருக்கின்றார்கள். முதலாவது மனிதர் யார் தெரியுமா? ரஜுலுன் து ரஅயின் சய்யின், கெட்ட சிந்தனையை உடையவர். இவர் ஒரு பித்அத்வாதி. அவர் என்ன சொல்வார்? அந்த மனிதர் ஜஅம எண்ணிக்கொள்வார், அன்னல் ஜன்னத லிமன் ரஆ மித்ல ரஈஹி, யார் தன்னை போன்றே சிந்திக்கின்றாரோ, இவர் தவறான சிந்தனையை உடையவராக, தவறான கொள்கையை உடையவராக இருப்பார். தன்னை போன்றே யார் இன்னும் சிலரும் சிந்திக்கின்றாரோ அவர் மட்டும்தான் சுவனத்தில் நுழைய முடியும், பிறர் யாரும் சுவனத்தில் நுழைய மாட்டார் என்பதாக எண்ணிக்கொள்வார். இவர்தான் முதல் பித்அத்வாதி. இரண்டாவது பித்அத்வாதி வ முத்ரிஃபுன் யஅபுது துன்யா லஹா யக்லிபு, இவர் சுகபோகமாக வாழுவார், இந்த துன்யாவையே வணங்கி கொண்டிருப்பார். அதாவது இந்த துன்யாவிற்காகவே எல்லா வேலையும் செய்து கொண்டிருப்பார், இந்த துன்யாவிற்காகவே கோபப்படுவார். இவர் லஹா யரலி, இந்த துன்யாவிற்காகவே அவர் பிறரை பொருத்தப்பட்டு கொள்வார். வ ஈயாஹா யதுலுபு, அந்த துன்யாவையே தேடிக்கொண்டிருப்பார். ஃபர்ஃபலூஹுமா இலன்னார், இந்த இரண்டு நபர்களையும், துன்யாவிற்காக வாழக்கூடிய இந்த இரண்டாவது நபரையும், முதலாவதாக தீய சிந்தனையை அவர் வைத்துக்கொண்டு அவர் பிறரை நரகவாதி, தான் மட்டுமே சொர்க்கவாதி, தன்னை போன்று யார் சிந்திக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே சொர்க்கவாதி என்பதாக எண்ணிக்கொள்வார். இவர்கள் இருவரையுமே நரகவாதி என்பதாக நீங்கள் அவர்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குறிப்பிட்டாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில செய்திகளை சொல்றாங்க. வ அன்ன ரஜுலன் அஸ்பஹ ஃபீ ஹாதிஹி துன்யா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே தான் இருக்கின்றார்கள். முதல் நபர் பைன முத்ரிஃபின் யதுஊஹு இலா துன்யாஹு, தன்னுடைய துன்யாவின் அளவிலேயே நீயும் வந்துவிடு என்பதாக வாழக்கூடிய சுகபோக மனிதன். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்கல்ல, இரண்டாவது மனிதர் என்பதாக, அந்த மனிதர் இருக்கின்றார். இன்னொரு மனிதருக்கு மத்தியிலே வாழ்கின்றார். சாஹிபி ஹவன் யதுஊஹு இலா ஹவாஹு, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்ன முதல் விதமான நபர். இவர் ஒரு ஆசையிலே இருப்பார், அந்த ஆசையின் பக்கமே எல்லா மனிதர்களும் வந்துவிட வேண்டும் என்பதாக எல்லா மக்களையும் அழைப்பாங்க. ஒருத்தர் துன்யாவுக்காக வாழ்ந்து அந்த துன்யாவிற்காக எல்லோரையும் அழைப்பார். இன்னொரு தவறான சிந்தனைகள் இருப்பார், அந்த தவறான சிந்தனையின் பக்கம் எல்லோரும் வந்துவிட வேண்டும் என்பதாக தீவிரமாக அழைத்து கொண்டிருப்பார். இவர் இரண்டாவது நபர். இந்த இரண்டு நபர்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாவித மனிதர்களும் இருக்கிறார்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சில விளக்கத்தை தர்றாங்க. சொல்லிவிட்டு வகத் அஸமஹுல்லாஹு தஆலா மின்ஹுமா, இந்த இரண்டு நபர்களிலிருந்தும் எல்லா மக்களையும் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. காப்பாற்றி யஹின்னு இல ஸலஃபி ஸாலிஹி, சாலிஹீன்களான நல்லோர்களான முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த வாழ்வின் அளவிலே அவர் எல்லா மனிதர்களையும் கொண்டு போய் சேர்ப்பானாக. யஸ்அலு அன் அஃஆலிஹிம், முன்னோர்களை போன்று வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, அவர்களுடைய வாழ்வை பற்றி இவர் தினசரி கேட்டுக்கொண்டே இருப்பார். ஓ யக்தஃபி ஆசாரகும், அவருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை, வரலாறுகளை தினசரி படித்து கொண்டே இருப்பார். இப்படி அவர்களின் பக்கம், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களின் பக்கம் அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் கொண்டு போய் சேர்ப்பானாக. அதாவது முன்னால் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை அதிகமாக பேச வேண்டும், அவருடைய வரலாறுகளை பற்றி சிந்திக்க வேண்டும், அவருடைய செயல்முறைகள் எப்படி இருந்தது என்பதை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டே இருக்கக்கூடிய, சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. அவர்தான் அஜ்ரின் அலீமின், மிகப்பெரிய கூலிக்கு சொந்தக்காரர். ஃபகதாலிக கூனு, ஆகையினால் அதுபோன்றே நீங்களும் ஆகிவிடுங்கள் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குறிப்பிடுறாங்க. இதுல பித்அத்வாதிகள் என்பதாக இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ரெண்டு நபர்களை குறிப்பிடுறாங்க. இப்போது பித்அத் என்ற அந்த வார்த்தைக்கு புதியது, நூதனம் என்பதாக பொருள். இப்போது அந்த புதுமை என்றால் எல்லோரும் எப்படி நினைச்சுக்கிறோம்? புதுமையான செயல்கள் என்பதாக நினைத்துக் கொள்கிறோம். நிறைய நபர் இப்படிதான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கிறோம். தானும் இந்த தவறான அர்த்தத்தை எடுத்து புதுமையான செயல்களை செய்யக்கூடியவர்கள் என்ற இந்த தவறான அர்த்தத்தை எடுத்துக்கொண்டுதான் தானும் தவறில் போய் பிறரையும் தவறின் பக்கம் வழிகேட்டில் நம்ம ஆழ்ந்து விடுகின்றோம்.
புதிய செயல் என்பது காலங்கள் மாற மாற ஒவ்வொரு காலங்களிலும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். ஒரு நபர்கள் எப்படி ஒரு காலத்தில் உள்ள நபர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கக்கூடியவர்கள் வாழ முடியாது. அவர்களுக்கு பிறகு அந்த வாழ்க்கை புதியதாக மாறிக்கொண்டிருக்கும். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் விஞ்ஞான முன்னேற்றம், நவீன முன்னேற்றம் எல்லாவற்றிற்கும் போக காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்று. தாபிஈன்கள் வாழ்ந்ததை போன்று சஹாபாக்கள் காலத்தில் இருந்தது போன்று பல விஷயங்கள் இமாம்களுடைய காலத்துல, சஹாபாக்களுடைய காலத்துல, அதே போன்று தாபிஈன்களுடைய காலத்துல என்னென்னவெல்லாம் செஞ்சுட்டு வந்தாங்களோ அதெல்லாம் சில நேரங்கள்ல மாறி மாறி அவங்க எடுத்திருக்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சில செயல்கள் நடந்திருக்கும், அதுல இல்லாத சில விஷயங்களை சஹாபாக்களுடைய காலத்துல உருவாக்கி இருப்பாங்க. சில செயல்கள் சஹாபாக்களுடைய காலத்துல இல்லாம இருக்கும், அதுக்கு அடுத்து தாபிஈன்களுடைய காலத்துல உருவாக்கி இருப்பாங்க. அதே மாதிரி இமாம்கள் சில விஷயங்களை உருவாக்கி இருப்பாங்க. இது போன்று காலங்கள் மாற மாற அந்த காலத்திற்கு ஏற்ப சில செயல்கள் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கும். இப்படி பார்த்தால் புதுமையான செயல் எதுவுமே செய்யக்கூடாது என்பதாக பார்த்தால் நாம் முன்னால் கூறியது போன்று குர்ஆனை ஒன்றிணைத்தல் என்ற அந்த விஷயத்திலிருந்து, குர்ஆனுக்கு ஜபர்ஜர் போட்டுக்கிறோம்ல ஹரக்கத்துகள், அதிலிருந்து, அதே போன்ற ஹதீஸுகள் கிதாபுகளை ஒன்று சேர்த்ததிலிருந்து, இந்த எதிலிருந்து நாம் ஆதாரம் கண்டுபிடிக்கின்றோமோ அந்த ஹதீஸுடைய கிதாபுகளை கோர்வை செய்ததிலிருந்து, கிதாபுகளை எழுதுறதிலிருந்து, இன்னைக்கு மதரசாக்கள்லாம் கிதாபுகள் ஓதிட்டு இருக்கோம்ல அந்த கிதாபுகள்ல இருந்து, பள்ளிவாசல்களுடைய அலங்கரிப்புகள்ல இருந்து, அதுக்கு மின் விளக்குகள், ஒளிபெருக்கிகள் உபயோகம் செய்யறது, இது போன்ற விஷயங்கள்ல இருந்து, தராவீஹ் 20 ரக்காத்துங்கிறதுல இருந்து எல்லா விஷயங்களுமே எத்தனையோ விஷயங்கள் புதுமையாக வந்து கொண்டேதான் இருந்தது. இது காலத்தால் இன்றியமையாது. ஒவ்வொரு காலத்திலையும் அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போன்று மாறிக்கொண்டேதான் இருக்கும். இவைகளை எல்லாம் நவீன முன்னேற்றத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நாம் இப்ப பள்ளிவாசல்களை மைக்கை வச்சு பேசுறோம், இது மைக்கு புதுமையானது, இதை நாம் உபயோகிக்க கூடாது என்பதாக நவீன விஞ்ஞான பூர்வமான விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நாம் கொள்கை ரீதியாக சில விஷயங்களை மட்டும் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்போது மௌலிது ஷரீஃப் செய்ய வேண்டும், ஓத வேண்டும் என்பதாக எடுத்துக்கொண்டோமையானால், மீலாது ஷரீஃப்களை கொண்டாட வேண்டும் என்பதாக அந்த அமல்களை பற்றி கூறும் பொழுது மட்டும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இருந்ததா, சஹாபாக்கள் செய்தார்களா, தாபிஈன்கள் செய்தார்களா என்பதாக குருட்டு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இப்போது இருக்கும் அதே தோற்றத்தில் அப்போது இல்லை. ஆனாலும் சஹாபாக்கள் புகழ்ந்திருக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் அவர்களுக்கு முன்பதாக புகழ்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு பின்னாலும் புகழ்ந்திருக்கிறார்கள், தாபிஈன்கள் புகழ்ந்திருக்கிறார்கள், இமாம்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். இது போன்றுதானே இன்று அதனுடைய வடிவம் மட்டும்தானே மாறி இருக்கிறது. நாம் இந்த கூடி அமர்ந்து ஓதி அவர்களைத்தானே புகழுகின்றோம் என்பதாக கூறினால், இதுபோன்று சுபஹான மௌலிதை வட்டமாக அமர்ந்து அவர்களுடைய காலத்தில் ஓதக்கூடிய பழக்கம் இருந்ததா என்பதாக கேட்கின்றார்கள். இது எல்லாம் எவ்வளவு மடமையான பேச்சு. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம், மீலாதுகள் எல்லாம் அந்த காலத்திலேயே இருந்ததுதான் என்பதாக கூறினால், இதுபோன்று மைக்கை போட்டு அதற்கென்ற கூட்டம் கூட்டி உட்கார்ந்து பேசினார்களா என்பதாக கேட்கின்றார்கள். இதுவெல்லாம் மடமையான வாதங்கள் தான். இதே போன்று நிறைய விஷயங்களிலே நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். புது வருடம் வரப்போகிறது. புது வருடம் என்று எடுத்துக்கொண்டால் அதிலே நிறைய விஷயங்களை நிறைய நபர்கள் இதற்கு மேலே ஃபேஸ்புக்கிலேயும் வாட்ஸ்அப்புகளிலேயும் பேசுவதை நாம் காணலாம். ஹாப்பி முஹர்ரம், புது வருட நல்வாழ்த்துக்கள் என்பதாக பரப்புவார்கள். இவர்கள் தேவையில்லாமல் இப்படி செய்யலாமா, இது எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்ததா, சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்ததா, தாபிஈன்கள் செய்தார்களா, இமாம்கள் செய்தார்களா என்பதாக கேள்வி கேட்பார்கள். இப்படி பிறரை வாழ்த்துவது என்பது இதிலே எந்தவித ஷரியத்திற்கு முரணான எந்த விஷயத்தையும் நாம் காண முடியாது. ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்றாற் போன்று இவர்கள் புதிய வருட ஹாப்பி முஹர்ரம், முஹர்ரம் இனிய புத்தாண்டு என்பதாக கூறுகின்றார்கள் என்றால் வாட்ஸ்அப்புகளிலே ஒரு செய்தியை பரப்புகின்றார்கள். வாட்ஸ்அப்பே அந்த காலத்தில் இல்லை. அப்போ இந்த காலத்திலே இவர்கள் உபயோகிக்கின்றார்கள் என்றால் அப்போது இந்த காலத்தின் நவீனத்திற்கு தகுந்தாற் போன்று அந்த விஷயங்கள் மாறிக்கொண்டே வருகின்றது. இது போன்ற ஒரு நல்ல விஷயங்களை அவர்கள் பரப்பிக் கொள்கின்றார்கள். சலாம் சொல்வதை எதற்காக தோன்றப்பட்டது? பிறரை வாழ்த்த வேண்டும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்பதாக சொல்றாங்க. இதையத்தான் ஹாப்பி முஹர்ரம், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், முஹர்ரமுடைய நல்வாழ்த்துக்கள் என்பதாக ஒருத்தவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது. இதுல என்ன மார்க்கத்திற்கு முரணான விஷயங்கள் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லாத விஷயங்கள். இது போன்ற விஷயங்களை ஃபேஸ்புக்குகளிலும் வாட்ஸ்அப்புகளிலேயும் இந்த விஷயங்களுக்கு எதிர்ப்பாக நிறைய விஷயங்களை பதிவு செய்கின்றார்கள். ஏதோ அவர் மிகப்பெரிய ஹராமை செய்து விட்டதை போன்று, இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதை போன்று
இவர் ஒரு புதிய சிந்தனையிலே இருப்பார். அந்த சிந்தனையில் இருப்பதனால் பிறர் செய்வதையெல்லாம் நரகம், இவர்கள் ஏதோ நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஹராமான காரியம் செய்ததை போன்று இது போன்ற அனாச்சாரங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள், இதுவெல்லாம் பிதஅத்தான விஷயங்கள் என்பதாகவெல்லாம் கூறுவார்கள். இதுவெல்லாம் மிகவும் மடமையான விஷயம். அப்போது பிதஅத் என்ற அந்த வார்த்தைக்கு என்னதான் பொருள் என்பதாக பார்த்தால்தான் நமக்கு இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லித் தராங்க, து ரஅயின் சய்யின், புதுமையான செயல் அல்ல, புதுமையான தீய சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். முன்னோர்கள் எல்லாம் ஒரு செய்தியை செய்து கொண்டே வந்திருப்பார்கள். அந்த விஷயத்தில் தான் மட்டும் தனியாக தெரிய வேண்டும் என்பதற்காக அந்த விஷயங்களை எல்லாம் எதிர்த்து புதுமையாக ஏதோ ஒன்று இன்று முளைத்து ஏதாவது ஒரு விஷயத்தை அதற்கு எல்லாம் எதிர்ப்பாக புதிய கொள்கையாக ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வார்கள். எல்லோரும் நமது முன்னோர்கள் எல்லாம் நல்ல நல்ல அமல்களை ஏற்று செய்திருப்பார்கள். 40 ஃபாத்திஹா ஓதி வந்திருப்பார்கள். இது போன்ற நிறைய நற்காரியங்களை செய்து வந்திருப்பார்கள். இன்று வந்தவர்கள் இந்த கொள்கைகள் எல்லாம் எதிர்த்து இதுவெல்லாம் ஹதீஸிலே இருக்கிறதா, குர்ஆனிலே இருக்கிறதா, இமாம்கள் செய்தார்கள் என்பதாக ஒரு புதிய விஷயத்தை திணிப்பார்கள். இதுதான் புதுமை என்பதாக சொல்ல முடியும். இதுதான் பிதஅத் என்பதாக சொல்ல முடியும். இப்போது நம்ம முன்னோர்கள் எல்லாம் நல்ல விஷயங்களை ஏற்று நடந்து கொண்டே வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்திலே புதுமையாக ஒரு மனிதர் செய்கின்றார் என்றால் அந்த செய்தியை உள்ளே நுழைக்கும் பொழுதே அதற்கு ஏதாவது ஒரு எதிர்ப்பு ஏற்படும். நமது வீடு இருக்கின்றது, அந்த வீட்டிலே அந்நிய நபர், சம்மந்தமில்லாத ஒரு நபர் உள்ளே வருகின்றார், அப்போதே அதற்கு எதிர்ப்பு வந்துவிடும். இதுபோன்று மீலாதுகளுக்கோ மௌலிதுகளுக்கோ மார்க்கத்திற்கு முரணான விஷயங்களோ மார்க்கம் என்ற அந்த வீட்டிற்குள் உள்ளே நுழைகிறது என்றால் உடனே அதற்கான எதிர்ப்புகள் வந்துவிடும். இப்படியெல்லாம் வராமல் அதை ஏற்று செய்கின்றார்கள் என்றால் வடிவம் மட்டும்தான் மாறி இருக்கிறது. அந்த செய்தி, அந்த கருத்து முன்னோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்கனவே இருந்தது என்பதாகத்தான் பொருள். அப்போது இதுவெல்லாம் பிதஅத்தான விஷயங்கள் கிடையாது. இவைகளை செய்து கொண்டே வரக்கூடிய சமயத்தில் இன்று முளைக்கிறார்கள் அல்லவா, இதுவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணானது என்பதாக கூறுகின்றார்கள் அல்லவா. இது போன்ற புதுமைவாதிகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த தொடரிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவது போன்று இப்படிப்பட்ட நபர்களிலிருந்து தான் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட நபர்களிலிருந்து நாம் தவிர்த்து கொண்டு நம் முன்னோர்கள் நமக்கு என்ன செய்திகளை எல்லாம் பழக்கி தந்தார்களோ அதுபோன்று செய்து இறைவனிடம் சேரக்கூடிய உயர்ந்த தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد